ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மின்மினி பூக்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல ராவியோலியை வச்சு எப்படி ரெட் சாஸ் ராவியோலி அண்ட் ஒயிட் சாஸ் ராவியோலி ஈஸியா இந்தியன் ஸ்டைல்ல எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் எடுத்திருக்கிற ராவியோலி ஸ்பினாச் சீஸ் ராவியோலி. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எந்த ராவியோலி வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதை எப்படி பண்றது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு வாங்க பார்க்கலாம். கேரட் 1/3 கப், cilantro 1/4 cup, oregano powder 1 teaspoon and turmeric powder half a teaspoon. ரெண்டு தக்காளி, ரெண்டு ginger piece half inch கட் பண்ணது, 5 to 6 red chilies, இது உங்க காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க, 1 spoon pepper powder. அரிசி மாவு 1.5 ஸ்பூன், ப்ரோக்கோலி குட்டி குட்டியா கட் பண்ணது 1/4 கப், பச்சை பால் half a கப். ஷெடர் சீஸ் 2 ஸ்பூன், கிராம்பு 3 நம்பர்ஸ், வெண்ணெய் 1/4 இன்ச், எண்ணெய் 2 ஸ்பூன். Spinach and cheese ravioli 12 in numbers, புதினா கார்னிஷுக்காக நுனி 2 எடுத்துக்கோங்க. ஒரு பேன்ல பாதி அளவு தண்ணி எடுத்து சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம வாங்கி வச்ச ராவியோலியை இதுல போட்டு குக் பண்ண போறோம். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இதுல 1 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன். இதுல நீங்க ஆலிவ் ஆயில் இல்ல உங்க வீட்டுல என்ன ஆயில் யூஸ் பண்ணீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு இந்த ராவியோலிஸை மெதுவா ஆட் பண்ணிடுங்க. ரெண்டு விதமான சாஸுக்கும் ஒரே மாதிரி தான் ராவியோலியை குக் பண்ணணும். அதனால மொத்தமாவே போட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். ராவியோலி நல்லா குக் ஆயிடுச்சு. இப்ப இத தண்ணி எல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரெட் சாஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பேன்ல 1 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதுல 2 தக்காளி, ஒரு 7 மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப லிட்ட க்ளோஸ் பண்ணி அது குக் ஆகட்டும். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. சில்லிஸும் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆற விட்டுக்கலாம். தக்காளியும் சில்லியும் ஆறிடுச்சு. இதை நம்ம பிளெண்டர் இல்லாட்டி மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம். பிளெண்டர்ல ஆட் பண்ணிட்டேன். கூடவே இஞ்சியை ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். ரெட் சாஸுக்கு பேனை முதல்ல ஹீட் பண்ணிக்கோங்க. அதுல 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஆட் பண்ணிக்கோங்க. கேரட் நல்லா வதங்கட்டும். கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கேரட் நல்லா குக் ஆகணும். இப்போ நான் இந்த ரெட் சாஸ் ஆட் பண்ண போறேன். இதுல கொஞ்சமா டர்மரிக் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலரிக்கோங்க. இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதுல கொஞ்சமா பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ராவியோலியை ஒண்ணா ஆட் பண்ணுவோம். ராவியோலி ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து இப்ப சேவ் பண்ணிக்கலாம். சீஸ் ஆட் பண்றேன். நீங்க வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லனா இது ஆப்ஷனல் தான். இதுல கொஞ்சம் சிலாண்ட்ரோ ஆட் பண்ணிக்கிறேன். தேவைப்பட்டா நீங்க மின்ட் எடுத்து கார்னிஷ் பண்ணிக்கோங்க. ஒயிட் சாஸ் பண்ண போறோம். அதுக்கு பேன் எடுத்துக்கோங்க. ஆன் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். பட்டர் இங்க நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. 1/4 கப் ப்ரோக்கோலி ஆட் பண்ணலாம். தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த லவங்க பட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சாத்தே பண்ணுங்க. இந்த ப்ரோக்கோலி நல்லா குக் ஆகணும். ப்ரோக்கோலி குக் ஆயிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் ரைஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணுங்க. ஃப்ளேமை குறைச்சிக்கோங்க. இன்னொரு ஸ்பூன் இது கட்டி ஆகாம நல்லா கலரி விடுங்க. கொஞ்சம் கலர் மாறும்.
ஒரு லைட் yellow கலர். அப்போ 1 கப் பால் எடுத்திருக்கேன். கலரிக்கோங்க. ஃப்ளேமை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மாவு நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஒயிட் சாஸ் நல்லா கிரீமி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஆரிகானோல பாதி ஆட் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைக்கு ஏத்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலரிக்கோங்க. ஸோ ஒயிட் சாஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த ஒயிட் சாஸ்ல நீங்க வேணா இந்த இடத்துல சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். லைட்டா ஒரு கலரிக்கோங்க. இப்போ நல்ல கிரீமி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ நம்ம ராவியோலியை ஒன்னு ஆட் பண்ணலாம். இந்த ஒயிட் சாஸை மெதுவா அந்த ராவியோலியில நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உடையாம பாத்துக்கோங்க ராவியோலிய. இப்ப நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்ப கார்னிஷிங்க்கு கொஞ்சம் சிலாண்ட்ரோ ஆட் பண்ணுவோம். கூடவே ஒரு மின்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ரெட் அண்ட் ஒயிட் சாஸ் ராவியோலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.